ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த ஒரு சின்ன கிளிப்பை பாருங்கள். ஒரு மயில் இருக்குது, அப்புறம் மான் வரும். நாங்கள் எலி பிளான்ட்லாம் பார்த்தோம். அந்த டைம் என்னால் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ண முடியல. நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முதுமலை ஃபாரஸ்ட்டு தாண்டி பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஃபி எடிட். இன்றைக்கி என்ன லாக் பார்த்தீங்கன்னா, நான் ஊட்டி போன ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஊட்டி டு மைசூர் ரூட்டில் ஈவினிங் டைம் யாரும் அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரூட் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. நீங்கள் அந்த டைம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் ஒரு 4 to 6 அந்தமாரி டைமில் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைமில் வந்து ஃபுல்லாக அந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்து நிறைஞ்ச பகுதிகளாக இருக்குது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஏன்னா நீங்கள் குழந்தையோடு போவீங்க, இல்லை வயசானோடு போவீங்க. பசங்களாக இருந்தால் பசங்க ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு யார்கிட்டயும் வெளியே நின்று ஹெல்ப்பு கேட்க முடியாது. ஏன்னா நடு காட்டில் நின்றுட்டு என்ன எலிஃபெண்ட் வருமா, இல்லை லயன் வருமா, இல்லை